வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. எந்த ஜோதிட மீட்டிலுமே இவரை பார்க்கலாம். இவர் நம்ம ஜோதிடத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய செல்ல பிள்ளை. எங்களுடைய மதுரையை சேர்ந்த பிரகாஷ் ஐயா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய சிறிய உரையை ஆற்றுவார். எப்போவுமே நான் தான் மேடையில் எல்லாருக்கும் சிற்றுரைன்னு சொல்லுவேன். எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதுவே எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. உண்மைதான். அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க பேசுகிறதுக்கு முன்னாடி. கரூர் ரொம்ப சிறப்பான ஊருன்னு. கரூருக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. எப்படின்னு இப்போ சொல்கிறேன். நான் பிறந்தது தஞ்சை மண், எண்கன்ற கிராமத்தில் பிறந்தேன். சந்திரன். அங்கேருந்து நேராக சென்னைன்னு சொல்லக்கூடிய கேதுவில் வளர்ந்தேன். அங்கேருந்து கரூர்னு சொல்லக்கூடிய ஊரில் படித்தேன். புதன்னு சொல்லக்கூடிய மதுரையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னா இந்த 4 ஊருமே கனெக்ட் ஆகும். இன்றைக்கி நாங்கள் காரில் வரும்போதே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். சும்மா பேசிட்டு வருவோம், ஜாதகத்தை பற்றி இல்லை தாந்திரிக பரிகாரம்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத பேசிட்டு வருவோம். அப்போ நான் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு வந்தேன். என்ன பேச பேச அப்படியே பேசுகிறவா? அப்படியா? அப்படியே பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜோதிடம், எனக்கு மட்டும் தெரிந்தது தாந்திரிகம் அப்படின்னு சொல்கிறது மிகையாகாது. ஏன்னா தாந்திரிகம் அனைவருக்கும் பிடிக்கும், தெரியும் அப்படின்னு சொல்லலாம். தாந்திரிகத்தில் நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா எந்திரம் மந்திர தந்திரம், எந்திரம் மந்திர தந்திரம். மந்திரத்தை காட்டியும் எந்திரத்தை காட்டியும் தந்திரம் தான் ஜெயிக்கும். யார் ஒருவராக இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், நீ என்ன பண்ணுற, ஜாதகர்கிட்ட போன வரிசையில் கோயிலில் நிற்ப, நீ தாந்திரவாதிகிட்ட வந்தேன்னா கட்டணத்தை கட்டிட்டு நேராக சாமி பார்த்துட்டு வந்துடுவேன். இதுதான் ஜோதிடத்துக்கும் தாந்திரியத்துக்குள்ள வித்தியாசம். 10 வருஷம் ஒரு தசாப்தி 7 வருஷம் நடக்குதுன்னு வைங்க. அந்த 7 வருஷத்துக்கான பரிகாரம் சொல்பவர் ஜோதிடர், 7 நாள் பரிகாரம் சொல்பவர் தாந்திரிகவாதி. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. என்னென்னா இப்போ ஒரு சின்ன விஷயம் கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். நானும் என்னுடைய ட்ரஸ்டினுடைய செயலாளர் சங்கரண்ணா 2 பேரும் பேசிட்டு வந்தோம். அப்போ அண்ணன் இந்த திருமணத்தடைன்னு எல்லோரும் கேட்குறாங்க, எதுக்காக ஷார்ட்டாக ஒரு பதில் சொல்லுங்கன்னாரு. அப்பொழுது அவள் கேட்கும் பொழுது காவேரி பாலத்தில் ஏறினேன், உதித்தது சந்திரன். அப்போ தான் சொன்னேன், 6 கடந்தால் 7, 6 கடந்தால் 7, சுக்கர ஊரையில் வெள்ளிக்கிழமையில் ஆற்றை வெறுங்காலுடன் கடப்பவனுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆயிரும். இதுதான் தாந்திரிகம். 6 கடந்தால் என்ன வந்துடும்? 7 வந்துடும். உண்மைதான். ஆனால் எப்படி கடக்கணும்? சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமை நாளில் வெறுங்காலில் ஆற்றை கடக்கணும், அந்த மணலில். அப்போ தான் உங்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி கல்யாணம் ஆயிரும். 6 நாள் என்ன சொல்லுவோம்? ரண சித்திரவதை அப்படின்னு சொல்லுவோம். 7 போனால் கல்யாணம் தானே. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. செவ்வாய் ஓரையில் பெண்ணு தாண்டணும், சுக்கர ஓரையில் ஆண் தாண்டணும், கண்டிப்பாக கல்யாணம் ஆயிரும். இது ஒரு எளிமையான பரிகாரம் தானே, யார் வேணாலும் பண்ணலாம். சாமி தண்ணி நிறையா வந்தால் நான் என்ன பண்ணுறது? தண்ணி நிறையா வர ஆற்றுக்கு போக வேண்டாம், மேக்ஸிமம் நிறைய தண்ணி இல்லாத ஆறு தான் இருக்குது. அதனால் தண்ணி இல்லாத ஆறுக்கே போங்க, சரிங்களா? அப்புறம் ஆற்றோர சந்திரன் கூப்பிட்டு போயிடுவார். அப்புறம் ஜோசியர் சொன்னார்னு சொல்லிடக்கூடாது, சரியா? இல்லை, இதையும் இந்த மாதிரி யோசிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சாமி தண்ணி இருந்தால் என்ன பண்ணுறது? ஒருத்தவங்க விட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பரிகாரத்துக்கு வர்றாங்க. ஜாதகத்தை பார்க்குறேன், பார்த்துட்டு சாமி எல்லா ஜோசியர்ட்டையும் போயிட்டேன், நான் எல்லா ஜோசியர்ட்டையும் போயிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே திருப்தி இல்லை. இப்போ எதுக்கு என்கிட்ட வந்தீங்கன்னு கேட்டேன். வேறு வழி இல்லை, கடைசியாக உங்ககிட்ட வந்திருக்கேன், ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க. இந்த மதுரை பாஷையில் சொல்லேன், ஐயோ பார்த்து எதாவது செஞ்சு விடு, அந்த மாதிரி எதாவது செஞ்சு விடுங்கன்னா என்னது செய்ய? அவங்களோட கேள்வி என்னென்னா தொழிலில் வெற்றி பெறணும். அப்போ தொழிலினுடைய கிரகம் எதுன்னு பார்த்தா சனி. அவங்க வந்திருக்க ஓரையும் சனி ஓரை பார்த்து, நமக்கு வேறு குருதசை ராகு புத்தி போகுது, ஏன்னா சனி தானாக தேடி வந்து ஒம்பளுக்குதே. ஏன்னா ராகுக்கு சனிக்கு ஆகாது. ஏன்னா சனி நம்மளை தேடி வந்து ஒம்பளுக்குதே,
குண்டக்க மட்டைக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிருமே, அதனால் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு எங்கள் ரியோ இருந்தான். எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, ரியோ அது. அப்போ அந்த ரியோவை பார்த்தேன். ரியோ 2 தடவை தலையாட்டினான். சரி முடிவு பண்ணேன், அம்மா ஒன்றும் செய்யாதீங்க, உங்கள் நிறுவனத்தில் 2 நாய் வாங்கி வளங்க அப்படின்னேன். என்னங்க இது பரிகாரமா? இதுதாம்மா பரிகாரம், 2 நாய்க்குட்டி வாங்கி வளங்க அப்படின்னேன். நாய்க்குட்டி வாங்கினதுக்கப்புறமேல அவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. மறுபடியும் வராங்க, சார் 100 ஜோசியர் வந்தான் சார், அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் 2 நாய் தானே சார் வாங்க சொன்னீங்க. சனி ஐயா சொன்ன மாதிரி சனிக்கு குருநாதரே கால பைரவர் தான். அப்போ அவர் கொடுத்த வாக்கு, 2 நாய்க்கு உணவளிக்கிறாங்க, 2 நாயை வாங்குறாங்க. அதுக்கு அந்த சாப்பாடு கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸான விஷயம் நடக்குது. அப்போது அந்த நேரத்தில் பரிகாரம் சொல்வதுதான் தாந்திரிகம். சரி, திருமண தடைக்கு நம்ம ஒரு பரிகாரம் சொன்னோம், தொழிலுக்கு ஒரு பரிகாரம் சொன்னோம். சார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைன்ற ஒரு விஷயம் இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடிட்டுருக்கு. யாரை பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், ஒன்றும் போயிருச்சு சார், 1000 போட்டால் 2000 வரும்னாங்க சார், ஆனால் எதுவுமே வரல சார். இது நார்மலாக நடக்கிறது. ஆனால் பங்குச்சந்தைக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். என்ன அப்படின்னா, காலையில் ஒரு 10 மணிக்கு சந்தை ஸ்டார்ட் ஆகும், 3 மணிக்கு முடிஞ்சிடும். ஒருத்தர் ஜாதகத்தை கேட்டு என்கிட்ட பரிகாரம் கேட்குறாரு. பார்த்தேன் புதன் வீக்காக இருக்குது, புதன் அவயோகியாக இருக்கார். என்னடா பண்ணுறேன்னு யோசித்தேன். டக்குன்னு ஐயா ஒரு 15 முருங்கைக்காய் வாங்குங்க, பங்குச்சந்தை ஆரம்பிக்கும் போது கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டே பங்குச்சந்தையை பாருங்கள் அப்படின்னேன். எப்போவுமே இல்லாத ஏற்றம் அன்று அவருக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஸு. என்னென்னா முருங்கைக்காய் புதன் கரகரகரன்னு வெட்டுறாரா? முருங்காயை வெட்டினா என்ன பரிகாரமா? ஆமாம், காய்கறியிலே பரிகாரம் இருக்குது. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கர்ம நட்சத்திரமாக ஒரு அவிட்ட நட்சத்திரம், இப்போ நான் சித்திரை, எனக்கு அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிஷம், இதெல்லாம் ஜென்ம நட்சத்திரமா. அப்போது என்ன பண்ணுவேன், நான் தக்காளி வெட்டுவேன், தக்காளியை வெட்டுவேன். கர்ம நட்சத்திரம் என்ன பண்ணுறேன், வெட்டுறேன், சாப்பிட மாட்டேன். அப்போ இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம் தானே. எல்லாருமே காய்கறிக்குள்ளே ஒரு பரிகாரத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். வீட்டில் இருந்து பொண்டாட்டி காய் வெட்டி கொடுறான்னு, அவன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வீக்காக இருக்கும், அதனால் காய் வெட்டி கொடுத்தா ஒரு சக்ஸஸ் ஆகும். சரி, இப்போது சார் 35 வயசு ஆயிடுச்சு, திருமணமே ஆகலை, இப்போ 6 கடந்தா 7ன்னு ஒரு பரிகாரம் சொன்னோம். அதை தாண்டி இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். அந்த பையனை வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் கரெக்டாக சுக்கிர ஓரையில் மஞ்சள் தண்ணி கரைச்சி கிழக்கு பார்த்து உட்கார வச்சு குளிப்பாட்டி தாய் மாமன் கையால் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக 40 வயது ஆனாலும் திருமணமாகும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். எந்த கோயிலுக்கு நான் அனுப்பலையே, எந்த கோயிலுக்கு அனுப்பலை. ஆனால் பரிகாரம் மிகவும் எளிமை. சத்யாக்கா சொல்லும், என் வியாபாரத்தை கெடுக்கிறியா அப்படின்னு. இருந்தாலும் அது ஒரு சில பெரிய தோஷங்கள்லாம் சத்யாக்காட்ட அனுப்பலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் வாழைமர பரிகாரம்னு சொன்னார் ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு பேச முடியாது. உண்மையாகவே வாழைமர பரிகாரமே இல்லை. வெட்ட வெட்ட தலையும் வாழை, அதை வெட்டினா மறுபடியும் வாழை வளருமா வளராதா? வாழை மலை பரிகாரம் திருமணத்தடைக்கு உகந்தது அல்ல. ஒன்றும் இல்லை, ஒரு பொம்மை செஞ்சு ஆற்றுல விடணும். ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையோட 48 நாள் குடும்பம் நடத்தி அந்த பொம்மைக்கு தாலி கட்டி அதை கொண்டு ஆற்றுல விட்டுட்டு வந்தால் அவனுக்கு திருமணம் உடனே நடந்துடும். முதல் தாரம் செத்து போயிடுது, ஆற்றோட போயிடுது. 2ஆம் தாரம் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண பொம்மைக்குள்ள கோஸ்ட் வந்துச்சுன்னா அக்கா மாதிரி ஆளை கூட்டிகிட்டு போயிடும். பேய்கள் இருக்குது அப்படின்றதோட பேய்கள் இல்லைன்ற கருத்துக்கு தான் நான் முன்னாடி வருவேன். அவங்க பேய்கள்லாம் கிடையாது, நம்ம முன்னோர்கள் தான். இறந்தவர்கள் அனைவரும் கடவுளாக இப்போ யார் ஒருவர் பார்க்குறாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. யார் இறந்தாலும் சரி, முதல்ல அவங்கள தெய்வமாக பாருங்கள். பேயாக பார்த்தீங்கன்னா அது பேய், அதில் கல்லாக பார்த்தா அது கல், கடவுளாக பார்த்தா அது கல் சாமி அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஒரு அடி வாங்கு, நீ கண்டிப்பாக படிக்கட்டு தான். 1000 அடி வாங்கு, நீ சிலை, வேலையே முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல கையெடுத்து கும்பிடுறதும் நம்மளை கும்பிடாமல் இருக்கிறதும் நம்ம நடவடிக்கையை பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி எளிமையான பரிகாரம் தான். 48 நாள் குடும்பம் நடத்தினா பொம்மையோட ஏன் நடத்த முடியாதா? தாராளமாக நடத்தலாமே. அதை பக்கத்தில் தூங்க வச்சுட்டு நீங்களும் சேர்ந்து தூங்குங்க. இதை நான் வேறு மாடுலேஷனில் சொல்லுவேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்தா இங்கே பொதுவாக சொல்லியிருக்கேன். என்கிட்ட பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை கொடுத்து இதுவரைக்கும் அந்த மாதிரி பரிகாரம் கொடுத்து ஒன்றில் கூட நான் தோக்கலைன்றதை ரொம்ப கர்வமாக சொல்லிக்குவேன். ஏன்னா திருமணத்தடைக்கு நானே எனக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டேன். அதே ப்ராசஸை
ஒரு பையனுக்கு சொல்கிறேன், அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 45 வயசில் கல்யாணம் ஆகலை, நம்மளுடைய கருப்பட்டி தீபம் கல்யாணம் ஆக வச்சுச்சு. ஒன்றும் இல்லை, 48 நாள் கருப்பட்டி தீபம் போடுங்க. திருமணத்தடை, செல்வ செழிப்பு இல்லை, வீட்டில் வறுமை கஷ்டம் அப்படின்னா 48 நாள் கருப்பட்டி தீபம் போடுங்க. காலைல 4 to 5:30. கண்டிப்பாக எதை நினச்சி போடுறீங்களோ 48 நாளுக்குள்ள நடந்துடும். இது நான் கண்ட உண்மை. இந்த கருப்பட்டி தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. கருப்பட்டி இருக்குல்ல வந்துங்க, இந்த கருப்பட்டி என்ன பண்ணணும், நல்லா நுணுக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றி, அகல் விளக்கு ஒரு 100 கிராம் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி விளக்கு வாங்கிடணும். அது மேலே அந்த கருப்பட்டி தூவி விட்டுட்டு அதில் தீபம் போடுங்க. கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆயிரும். இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். ஐயா, எல்லா விதமான பரிகாரத்துக்கும் யூஸ் பண்ணலாங்கய்யா. இதில் எத்தனை கிரகம் சேர்ந்துருக்கு தெரியுமா? செவ்வாய், சனி, சுக்கிரன், சூரியன், கருப்பட்டி, ராகு, கேதுங்கய்யா. கருப்பட்டி, ராகுவும் கேதுவும். கருப்பட்டியை நுணுக்கி பவுடராக்குனேன்னா அது கேது. உடச்சி கல் மாதிரி சாப்பிட்டேன்னா அது ராகு. ஏன்னா என்ன இதில் ஒரு சூட்சமாக இருக்குது அப்படின்னா, செவ்வாய் தோஷம், ராகு தோஷத்தை பற்றி அண்ணன் சொல்லியிருப்பார். உண்மையாகவே அது இல்லை. அதனால தான் கோபண்ணன் பேசும்போது நான் மறுப்பே தெரிவிக்கலை. செவ்வாய் தோஷம்னா எல்லாருக்குமே தெரியுமா? சும்மா சிம்பிளான விஷயந்தான். ஆணும் பெண்ணும் சேர்க்கக்கூடியதான் செவ்வாய் தோஷம். நல்ல ஒரு ஆண், நல்ல ஒரு பெண் அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுவோம். எதுக்காக அப்படின்னா, இது மறைமுகமாக சொல்லணும்னா, ஆண் தகுதி உள்ளவனாக இருப்பான், அதிக தகுதி உள்ளவனாக இருப்பான். பெண் அதிக தகுதி உள்ளாள். இவர்களை சேர்த்தால் செவ்வாய் தோஷம் ஓகே. அதுவே ஆண் தகுதி இல்லாதவனாகவோ அல்லது பெண் தகுதியானவளை சேர்த்தா அந்த இடத்துல பிரச்சனை வரும். இதை தான் நம்ம முன்னோர்கள் செவ்வாய் தோஷமோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நல்லா உள்ளார்ந்து பாருங்கள். ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா உள்ளார்ந்து பார்க்கணும். அதுவே தாந்திரிகம் அப்படின்னா ரொம்ப உள்ளார்ந்து பார்க்கணும். கிரகங்கள் அதில் ஒளிந்திருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், ஐயா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு போகிறேங்க, எதுவுமே எனக்கு வேண்டாங்க அப்படின்ற முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சொல்கிறேன், அம்மா சொன்ன மாதிரி சும்மா இருந்தால் சுகம் வரும், சும்மா இருந்தால் சுகம் வரும்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் அவங்க வேறு மாதிரி சொன்னாங்க, நான் வேறு மாதிரி சொல்கிறேன். நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா உழை, நல்ல தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா சுமார். நல்ல ஜோசியராக பார்த்து கேட்டுட்டு சுமார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாற்றம் வந்துடுமா? நான் ஒருத்தட்ட சொல்கிறேன், ஐயா நீங்கள் இப்போதைக்கு தொழில் பண்ணாதீங்க, உங்கள் மச்சனை உங்கள் தொழிலுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் தொழில் பண்ணுங்கன்றேன். இவர் என்ன சொல்லிட்டாரு, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா நான் என்ன சார் பண்ணுறது, யாரும் மச்சனும் கேட்குறாரு, என்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களை ஏமாற்ற மாட்டான், வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக 8 மாதம் கழித்து அந்த தொழிலை உங்கள் மனைவி பேருக்கு மாற்றுங்க அப்படின்னு. சரின்னு அவங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிருச்சு, சரி நம்ம ஆஸ்தான ஜோதிடர் இப்போ 7 வருஷமாக நம்ம குடும்பத்துக்கு இவர் தான் பார்க்குறாருன்ட்டு நான் சொன்ன முடிவை எடுத்துருச்சு. 8 மாதம் கழித்து அந்த தொழிலை இந்த அம்மா பேருக்கு மாற்றினோடனே பெரிய பெரிய ஆர்டர்ஸு. இப்போ 8 கடை வச்சுருக்காங்க. நான் சொல்லும்போது ஒரு கடை தான் வச்சுருந்தாங்க. நான் ஏன் BMW காரில் வரேன்னு இப்போ தெரியுதா? நான் ஏன் BMW காரில் வரேன்னு இப்போ தெரியுதா? ஒரு வாடிக்கையாளர்களை தன் குடும்பமாக நினைத்து முதல்ல வந்து சொல்லுங்க, நடக்கட்டும், அதுக்கப்புறம் கேளுங்க, கொடுக்கட்டும். சொல்லுங்க, நடக்கட்டும், அப்புறம் கேளுங்க, கொடுக்கட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தோன்னே ஃபீஸு பரிகாரம்னு அனுப்பிச்சிடுவோம். அதுலேயே அவங்க விரக்தி ஆயிடுவாங்க. கண்டிப்பாக ஐயா சீக்கிரம் முடிச்சிருங்கன்ட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அப்போது சொல்லுங்கள், கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் முதல்ல அவனுக்கு தசாபதி நல்லா இருக்கா, அவனுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் பரிகாரமே கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஜாதகம் பார்க்காதீங்க, அவங்கள அனுப்பிச்சி விட்ருங்க, அவங்க காசை திருப்பி கொடுத்துருங்க. இது வரைக்கும் நான் 100கணக்கான பேர் திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். என் ஒய்ஃப் இப்போ வந்து கேட்டா, ஒரு 1 இயர் ஆச்சு எனக்கு கல்யாணமே, அவள் கேட்டா, ஏங்க ஃபீஸை திருப்பி போட்டிங்க? அவன் ஜாதகம் சரியில்லைடி, அவன் 1 வருஷம் ஆகும், அவன் முன்னேறதுக்கு இன்னொரு 5-6 வருஷம் ஆகும், அதனால தான் அவன் பணத்தை திருப்பி போட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா அவனே கஷ்டத்தில் இருக்கான், எனக்கு 2500 ஃபீஸ் எப்படி கொடுப்பான்? அப்போ ஒரு அம்மா சொல்லுச்சு, சார் என் வாழ்க்கையிலே ஒரு ஜோசியர் எனக்கு பணத்தை திருப்பி போட்டார்னா அது நீங்கள் தான், ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நான் எல்லார்ட்டையும் பார்த்தேன், எல்லாரும் பரிகாரம் மட்டும்தான் சொன்னாங்க,
நான் கஷ்டப்படுவேன், இத்தனை வருஷம் கழிச்சு தான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி பணத்தை திருப்பி போட்ட ஒரே ஆள் நீங்கள் தான் சொன்னார். அப்போ அந்த அம்மா சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஜோதிடர்கிட்ட வாக்குப்பள்ளி தான் இருக்கவே இருக்காது. முதல்ல வாக்குப்பள்ளி தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா முதல்ல மணியை பாருங்கள், சூரியனை பாருங்கள், அவன்தான் தலைமை, அவனை மீறி ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்து குருவை பாருங்கள். குரு யார்? நம்ம கற்றுக் கொடுத்த வாத்தியார். டேபிளில் ஃபோட்டோ வச்சுக்கணும். அப்போது தலைமை குரு, சரிங்களா? அதுக்கடுத்து புதனை பார்க்கணும். யார் புதன்? வித்யாதேவி, சரஸ்வதி. அனைத்து ஜோதிடர்களுமே சரஸ்வதி புகைப்படம் வச்சுக்கணும். அப்போ இவங்க 3 பேரை பார்த்துட்டு பலன் சொல்லுங்கள், கண்டிப்பாக அது வாக்கு பலிதமாக மாறும். முடியலை, ரொம்ப வாக்கு பலிதம் வரல அப்படின்னா வெற்றிலை பாக்கு போடுங்க. கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, ஒரு 2 வெத்தலை இந்த களிப்பாக்கு எடுத்து போட்டுட்டு பலன் சொல்லுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயந்தான். முதல்ல ஜோதிடர்கள் நம்ம எப்படி மாற்றிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, இவன் தாண்டா ஜோசியக்காரங்களுக்கு ஜாதகம் பார்க்குற ஒரே ஆள்னுவாங்க. நிறைய ஜோதிடர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பரிகாரம் தான் கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். நான் சொன்னேன், ஸ்கின் பிரச்சனை இங்கே நிறைய பேருக்கு தெரியும். ராகு தசை வந்தால் தான் ஸ்கின் பிரச்சனை வருமா, அல்லது ராகு புத்தி நடந்தாலும் ஸ்கின் பிரச்சனை வருமா? ஸ்கின்னு புத்தி வந்தால் வருமா, அல்லது தசா புத்தி நடந்தால் நடக்குமா? ரெண்டுக்குமே ஸ்கின் பிரச்சனை வரும். அப்போ என்ன சொல்கிறேன் நான், குங்குமப்பூவால் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடு, ஸ்கின் பிரச்சனை சரியாயிரும். எளிமையான பரிகாரம் தானே இது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைல்ல. அப்போது சார் புதன் தசை நடக்குது, எனக்கு புதன் புத்தி நடக்குது, அறிவே சுத்தமாக வேலை செய்ய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்யாதீங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, புதன்னா திருநங்கைன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பெருமாளை சொல்கிறேன். கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணு, உன் புத்தி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். பெருமாள் கோயிலை போய் கூட்டி சுத்தம் பண்ணு, உன் புத்தி ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். இல்லையா, புதன்கிழமை துளசியை தண்ணியில் ஊற போடு, செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை காலம் துளசி தண்ணியில் குழி, கண்டிப்பாக புத்தி வேலை செய்யும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குளியல் முறையும் இருக்குது தாந்திரிகத்தில். ஒன்றும் இல்லை, ஒரு அப்நார்மல் சைல்டு அவனை சரி பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 7 நாளுக்கும் 7 குளியல் முறை இருக்குது. 7 குளியல் முறையில் நம்ம என்ன சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை சூரியன் கோதுமையை ஊற வச்சிடணும். ஊற வச்சு அரைச்சி பால் மாதிரி அந்த தண்ணியை எடுத்து அந்த கோதுமை தண்ணியில் அந்த குழந்தைய குளிப்பாட்டணும். அதுக்கு அடுத்து திங்கக்கிழமை ரொம்ப எளிமையான பரிகாரம், சந்திரன் தானே, தயிரில் அந்த குழந்தைய குளிப்பாட்டுங்க. தயிரை கரைச்சி தலையில் வச்சு உடம்பு ஃபுல்லாக பூசி தயிரில் குளிப்பாட்டுங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை ஒன்றும் இல்லை, மல்லிகைப்பூ இல்லை ஏதாவது ஒரு பூக்கள் அதை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து அடுத்த நாள் காலையில் குளிப்பாட்டுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும். இப்போ புதன்கிழமை எடுத்துங்க, புதன் எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்க, துளசியிலே நம்ம குளிப்பாட்டலாம். வியாழக்கிழமை ஒன்றும் இல்லை, மஞ்சள் நிற பூ வாங்கி அதில் நம்ம குளிப்பாட்டலாம். இந்த மாதிரி 7 குளியல் முறை இருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சுக்கரனை தான் சொல்லுவோம். சுக்கரனுக்கு என்ன பண்ணலாம், கழுத பாலில் குளிப்பாட்டலாம், கழுத பாலில் குளிப்பாட்டலாம். ஆனால் சனிக்கிழமை நல்லெண்ணெயில் குளிப்பாட்டணும். இதெல்லாம் இருக்க ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரே ஒரு அந்த குழந்தைக்கு புற்றுமண் எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசி கரெக்டாக வெயிலில் ஒரு 1.25 மணி நேரம் உட்கார வச்சு அந்த குழந்தைய குளிப்பாட்டுங்க. 10 வயசுக்குள்ள அறிவு ஒரு சில குழந்தைக்கு என்ன ஆகும், 5 வயசு அறிவு தான் இருக்கும், அவன் மீண்டும் 10 வயசு அறிவுக்கு வந்துடுவான். எவ்வளோ ஒரு எளிமையான பரிகாரம். இதெல்லாம் நம் முன்னோர்கள் சொன்ன பரிகாரம் தான். பூக்களால் ஒரு குளித்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா பூக்கள் 7 நாளைக்கு 7 பூவை செலக்ட் பண்ணுங்கள். முதல் நாள் நைட்டு ஊற வைங்க, அந்த பூவை அள்ளி போட்டுட்டு அந்த தண்ணியில் குளிங்க, நம்மளை விட்டு எல்லா நெகட்டிவும் போயிடும். ரொம்ப எளிமையான பரிகாரம். போட்டு நம்ம தாம் தூம்லாம் இருக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக ஒரு பரிகாரங்கள் தான். அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். எப்படின்னா, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க வீட்டில் அந்த பெண்கள், வீட்டு பெண்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அழுக்கு ஆடையை யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க, அந்த பெண் பிள்ளைகளோட பிரச்சனை சரியாயிரும். அது மட்டும் இல்லை, ஒரு பெண் காதல் வலையில் சிக்கிக்கிறார். இன்றைக்கி நிறைய தகப்பனார்கள் இதில் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த பெண்ணை எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்னு கொல்லிமலையில் இருக்கக்கூடிய 8 கை அம்மனை
கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மனை கூட்டிகிட்டு போய் இரவு தங்கி அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய ஆடைகளில் ஒவ்வொரு பகுதியை கட் பண்ணி அந்த வேலில் கட்டி விட்டுட்டு எங்கள் பெண் எங்கள் வீட்டில் இருக்க வேண்டும், நாங்கள் சொல்லும் மணமகனை மணக்க வேண்டும்னு எழுதிவிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பெண் மனம் மாறி உங்களுடைய நீங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணுவா. இதுக்கு மேலே எளிமையான பரிகாரம் கொடுக்கணும் அப்படின்னா நான் பரிகாரம் தான் பண்ணணும். உண்மை தான். சத்யாக்கா என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, தம்பி நடக்கும்னா அனுப்பு, இல்லைன்னா அனுப்பாத. காசுக்கு ஆசைப்படுற ஆள் கிடையாது. இங்கே பணம் முக்கியம் இல்லை, பணம் பிரதானம் அல்ல. ஒரே ஒரு அவங்க ஜாதகத்தில் பித்திருதோஷம் இருக்குது அப்படின்னா நீ அனுப்பு, இல்லைன்னா தம்பி அனுப்பாத. பணத்துக்காக அனுப்பாத. இல்லை அதுதான். ஏன்னா போனோம் கொடுமுடியில் பரிகாரம் பண்ணோம், சத்யாக்காகிட்ட பண்ணோம், எங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லிடக்கூடாது. ஜோசியர் கெட்ட பேர் வருதோ இல்லையோ அந்த பரிகார சென்டருக்கு அந்த கெட்ட பேர் வரக்கூடாது. பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் உண்மையான நன்மதிப்பை சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம். என்னை எல்லாருமே சொல்லுவாங்க, சார் நீங்கள் வகுப்பு போடுங்க வகுப்பு போடுங்க வகுப்பு போடுங்கன்னு. நானே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நேரடி வகுப்பே எடுக்கிறேன். ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வகுப்பில் சேர்த்துக்கிறேன். 30 பேர் தான் சேர்ப்பேன். 300 பேரை வச்சு காசு சம்பாதிக்கிற ஆசையெல்லாம் இல்லை. ஆண்டவன் நிறையா கொடுக்குறான், போதும். ஆமாம், எனக்கு என்னோடய வாடிக்கையாளர் நிறையா கொடுக்குறாங்க, போதும். ஆனால் இந்த வகுப்பு எடுக்கிறதுமே கேபி முறையை பற்றி பேசுனாங்க. ஐயா சொன்னது 100ல் ஒரு உண்மை இருக்குது. என்ன அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர் கேபி ஜோதிடர் ஒருவரை பார்த்துட்டு, சார் எனக்கு இதை கரெக்டாக குறித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அதையும் நானும் பார்த்தேன், அக்யூரேட்டாக இருந்துச்சு. அப்போ அவர் சொல்வதில் உண்மை இருக்குன்றத இன்றைக்கி அவர் 2-3 வருஷம் சொல்லும் போது தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியுது. இங்கே தான் கேபி ஜோதிடத்தை யாருக்குமே பெருசாக தெரில. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே கொடி கட்டி பறக்குது. சரிங்களா? இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். ஜோதிடத்தை முதல்ல லவ் பண்ணுங்க. எவன் ஒருவன் கிரகங்களை சரியாக ஃபாலோ பண்ணுறானோ அவனே பெஸ்ட்டு ஃபாலோவர். முதல்ல கிரகத்தை ஃபாலோ பண்ணு, கிரகம் ஒன்றை ஃபாலோ பண்ணிடும். கிரகத்தை ஃபஸ்ட்டு நீ ஃபாலோ பண்ணு, அப்புறம் கிரகம் ஒன்றை ஃபாலோ பண்ணும். இதை காட்டி இன்னொரு வீடெல்லாம் விற்காமல் இருக்கும், இடம் விற்காமல் இருக்கும். இதுக்கு நான் எளிமையான பரிகாரம் சொல்லியிருப்பேன். மண்பாண்டம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த மண்ணை தானமாக கொடுத்தால் கண்டிப்பாக அந்த இடம் விற்றுரும். இல்லை செங்கல் சூளையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மண்ணை தானமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் விற்றுரும். இதையும் தாண்டி ஒரு பரிகாரம் இருக்குது. என்ன அப்படின்னா, வீடாக இருந்தால் அது சுக்கிரன், மனையாக இருந்தால் அது செவ்வாய். வீடு விற்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க ஏதோ ஒரு ஆடையை வஸ்திரத்தை கொண்டு போய் துணி துவைக்கக்கூடிய நபர்களுக்கு தானமாக கொடுங்க, அந்த வீடு விற்றுரும். அவங்க தானே அழுக்கு துவைச்சிருவாங்க. கண்டிப்பாக அது என்ன பண்ணிடுவாங்க, துவைச்சி தேய்ச்சி அதை புதுசாக மாற்றிடுவாங்க. அப்போ அது சேல் ஆயிரும். இது மாதிரி எளிமையான முறையில் பரிகாரங்களை கண்டுபிடிங்க. இதில் எந்த தவறுமே நம்ம இல்லை பண்ணலை. என்றைக்குமே என்னை பற்றி ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் தப்பாக போடவே மாட்டாங்க. இது வரைக்கும் வந்தது கிடையாது. இத்தனை ஆண்டு காலத்தில் இன்னொருத்தரதை எடுத்து பிரகாஷ் பேசுகிறாருன்னு யாரும் சொன்னதே கிடையாது. என்னுடைய சுயமாக தான் யோசிப்பேன். என் கருத்தை ஏற்று நல்லது நடந்தால் என்கிட்ட வாங்க, இல்லைன்னா வராதிங்க. என் பாலிசியாக தான். நான் யார்கிட்டையும் போய் ஃபேஸ்புக் விளம்பரமோ இன்ஸ்டாகிராம் விளம்பரமோ வாட்ஸ்அப் விளம்பரமெல்லாம் கிடையாது. எப்போவும் சிங்கம் சிங்கிளாக தான் வருன்ற மாதிரி புலி எப்போவுமே தனியாக தான் வரும், யாரோடையும் கூட்டமெல்லாம் வராது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் எப்போவுமே. இதில் இன்னும் 2-3 விஷயம் சொல்கிறேன். பைக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் பைக் வாங்கணுன்ற ஆசை இருக்கும். இந்த பைக்கு வாங்குறதுக்கே ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது. பைக் என்ன கிரகம்னு சொல்லுவோம்? பைக் என்ன கிரகம்? பைக் சுக்கிரனா? 2 வீலர் சனி. யார் சொன்னா? வாங்க வாங்க ஐயா வாங்க. ஐயா வந்து கரெக்டாக ஒரு விஷயத்த, ஏன்னா கார் சுக்கிரன், 2 வீலர் தான் சனி. ஐயா வேணான்னு சொல்லாதீங்க, நல்லா வளர்ந்து வருவீங்க, நல்லா இருங்க. இதுதான் ஒரு விஷயம். அவர் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாரா? இதையும் உங்கள் ஜோதிடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு கேள்வி கணை ஒரு மேடையில் தொடுக்கப்படுது அப்படின்னா உடனே அதுக்கு ஆன்சர் அடிக்கணும். அப்போ தான் நீங்கள் சிறந்த ஜோதிடர். இப்போ அக்கா சொன்னதில் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போனால் சுக்கிரன் தான். ஏன்னா பைக் மேக்ஸிமம் பசங்க தான் பெரிய பைக் ஓட்டுறாங்க. பெண்கள் வந்து 2%, 98% பசங்க தான். கேடிஎம் பைக் மாதிரி ஒரு பைக் கிடச்சா அக்கா மாதிரி அக்கா பிள்ளைகளை கூட்டிகிட்டு நாங்கள் வான்னு ரவுண்ட் அடிப்போம்ல. என்னங்கக்கா
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் வீட்டில் தெரிஞ்சா அவ்வளோதான், யாரா அக்கா பொண்ணுன்னு கேட்டுருவா. சரியா? எல்லாரையும் பார்க்குறாங்கக்கா, அடி உண்டு, யார் தான் வாங்கலை. சரியா? அப்போது ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப அழகாக பார்க்கணும். பரிகாரங்கள் கொடுக்கறது முக்கியமல்ல, பரிகாரத்தை காரணத்துடன் கொடுங்கள். உங்கள் பரிகாரத்தில் ஒரு கர்வம் இருக்க வேண்டும், அப்போ தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஜோதிடத்துக்குள்ள எனக்கு ஜோதிடம் தெரியாது, எனக்கு ஜோதிடம் தெரியாதுயா. யாராவது வந்து எனக்கு ஜோசியம் தெரியும்னு கேட்டால், ஐயா சாமி எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா ஜோதிடம் கடல் போன்று, அதன் ஆழத்தை எவனாலும் அறிய முடியாது. கட்டிய வீடு பாதியில் நிற்பது, கட்டிய வீடு பாதியில் நிற்பது, அதுக்கு ஒரு பரிகாரம் ரொம்பலாம் இல்லை. கொத்தனார் தான் வந்து சனி, கொத்தனார் தான் சனி. அந்த வீடு கட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க, அரைகுறையாக நிற்கிது. அரைகுறை கிரகம் எது? அரைக்குறை கிரகம் எது? ராகு கேது. ஒன்று சனி ஓரையில் போய் ராகு கேது விளக்கு போடுங்க, கண்டிப்பாக அந்த வீடு வேகமாக வேலை நடக்கும். சனி தான் கொத்தனாருங்க ஐயா, கொத்தனார். அப்போ சனி ஓரையில் போய் ராகு கேது டைமில் விளக்கு போடுங்க, என் வீடு வேகமாக வேலை நடக்கணும்னு, கண்டிப்பாக உங்கள் அந்த வீடு வேலையாகி முடிஞ்சிடும். புரியுதுங்களா? எளிமையான பரிகாரம் தான் ஐயா. அதிக கடன் இருக்கும், அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். வண்ண ஆடைகள் எடுத்துக்கங்க, நிறைய கலர் கலராக இருக்க ஆடைகள், கரெக்டாக 7 ஆடைகள் வாங்குங்க. 7 கன்னிமார்னு சொல்லக்கூடிய சப்த கன்னிமாருக்கு அந்த ஆடையை கேது கரெக்டாக அந்த ராகு ராகு காலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த ஆடையை அந்த அம்பாளுக்கு உடுத்த சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, மிக விரைவில் கடன் அடை. ஐயா கேதுனா கடன், கேதுனா கடன். சப்த கன்னிமார் கேது, ஆடைனா வஸ்திரம். சப்த கன்னிமாருக்கு வஸ்திரம் அணியும் போது என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த கடன் அடைஞ்சிரும். புரியுதுங்களா? எளிமையான பரிகாரம், ரொம்ப பெருசாலாம் போக வேண்டாம், சின்ன சின்ன விஷயந்தான், அதை பெஸ்ட்டாக பண்ணிக்கணும். சரி, ஓகே. இதை தாண்டி இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கும். என்ன அப்படின்னா, சார் வீட்டில் நிரந்தர செல்வ நிலை வரணும், நிரந்தர செல்வ நிலை வரணும். எப்போவுமே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம், நம்ம கையில் காசு வரும் ஆனால் தங்காது, வேலைக்கு போவோம், சம்பளம் வரும், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே இஎம்ஐ அது இதுன்னு காலி ஆயிரும். ஆனால் அதை தங்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, தங்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, தங்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் சொன்னதிலே அது பதில் இருக்குது, தங்க வைக்கிறதுக்கு ஒரு வழி. அப்போ 1 கிராம் தங்க காயினை ஒரு படியில் உள்ளே போடுங்க, ஃபுல்லாக மஞ்சளை நிரப்பி அது மேலே ஒரு மகாலட்சுமி சிலை வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வணங்குங்க, உங்கள் செல்வம் உங்களை விட்டு செல்லாது, உங்களிடையே இருக்கும். என்ன சொன்னேன்? தங்க வைக்க ஒரு வழி இருக்குது, தங்க வைக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா, அண்ணன் தம்பி 2 பேர் அந்த மாதிரி தான். ஆமாம், 2 வார்த்தைகள் இருக்கும், அதில் ஒரே அர்த்தம், 2 வார்த்தை இருக்கும். என் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவீங்க. என்னென்னா, இந்த தாந்திரிகம் என்பது என்னென்னா, சாதாரணவனை கூட வல்லவனாகவும் மிக புகழ் வாய்ந்தவனாக மாற்றக்கூடிய விஷயம் தாந்திரிகத்தில் இருக்குது. இப்போ என்னுடைய வகுப்பு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் என்னுடைய வகுப்பு 7002 ரூபா ஃபீஸு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, 7002 ரூபா ஃபீஸா? ஆமாம், ஏன்னா விஷயம் இருக்குல்ல, நேரடி வகுப்பில் சும்மா ஒன்றும் நம்ம கொடுக்க மாட்டோமே. உங்கள்கிட்ட 7000 ரூபா வாங்குறேன்னா 80,000 ரூபா விஷயம் கொடுப்பேன், சும்மாலாம் கொடுக்க மாட்டேன். நீங்களும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணலாம்? பட்டார் பட்டார்னு பரிகாரம் அடிக்கலாம். ஐயா ஒன்றும் இல்லை, உங்கள் நட்சத்திரம் என்ன பார்த்தீங்களா? கேட்டோடனே சனி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரக்காரி இவர் இப்போ இன்றைக்கி அனுசன்னு சொல்லிட்டாரு. உங்கள் வீட்டில் அரசு துறையில் யாரும் இருக்காங்களா? அரசு வேலையில் உங்கள் வீட்டில் யாரும் இருக்காங்களா? யாருமே இல்லை. சொன்ன டைம் என்ன? 4:02. ராகு சந்திரன் அரசு வேலையில் இருக்க மாட்டாங்க. ஆனால் தாயார் உடல் பாதிக்கப்பட்டிருக்கா? முடிஞ்சா? இப்படி எடுங்க பரிகாரம், பட்டார்னு எடுத்துடணும், யோசிக்கவே கூடாது. அரசு அனுச நட்சத்திரம் அப்படின்னா அரசு துறையில் யாராக இருக்கான்னு கேளுங்க. இல்லை அப்படின்னா சொன்ன டைம் எடுங்க, அந்த டைம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ராகுவும் சந்திரனும், அப்போ ராகுவால் சந்திரன் பாதிக்கப்பட்டிருப்பான், இதுதான் ஜாதகம். எளிமையான முறையில் பரிகாரத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாங்க. நான் எப்போவுமே திருப்பதியே போனேனாலும் விஐபி தரிசனத்துக்கு மட்டும்தான் போவேன். ஏன் அப்படின்னு சொல்லுங்கள்? நமக்கு ஜோசியர் மாதிரி வாழ பிடிக்காதுங்க. லைனில் குடோனில் அடைச்சி இந்த தசாபதியை முடி, இது முடக்க முடி, திதி சூனியத்தை முடி,
கர்ணநாதனை பாரு, யோகியை பாரு, அவயோகியை பாரு, அதெல்லாம் நமக்கு வராதுங்க. நம்ம நடித்தா ஹீரோ தான். இந்த அண்ணன் தம்பி கேரக்டர்லாம் செட் ஆகாது. அதுதான் தாந்திரிகம். நாங்கள் விநாயகரை போன்று, கிருஷ்ணரை போன்று. சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். சகாதேவா, நீ எவ்வளோ பெரிய ஜோதிட வல்லுனாக இருந்தாலும் உனக்கு மேல் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னதாங்க தாந்திரிகம். ஏ முருகா, முத்தமிழுக்கு நீ கடவுளாக இருந்தாலும் உன்னைய மீறி ஒருத்தன் இருக்கான் பிள்ளையாரு, அதுதாயா தாந்திரிகம். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஜோதிடமும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாந்திரியமும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லுவான் இடதுசாரி வலதுசாரி. இதை தான் இடதுசாரி வலதுசாரின்னு சொல்கிறான். புரியுதுங்களா? ஜோதிடம் மிகவும் ரொம்ப எளிமையானதாங்க. ரொம்ப பயப்படலாம் வேணாம். நான் 10 நாளில் ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். ஒரு கோவத்தில் வெறியில் சக நண்பன் எனக்கு ஜோதிடம் தெரியாதுன்னு ஒரு மேடையில் சொல்லிட்டான். என்னடா இவன் எப்படி சொல்லிட்டானேன்ட்டு 10 நாள் வா மாப்பிள அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனுக்கே ஜாதகம் பார்த்தேன். அவனுக்கே ஜாதகம் பார்த்து இன்றைக்கி அவன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் நான் தான் ஜாதகம் பார்க்குறேன். எப்போவுமே ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்றதோட நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ராகு கேது, அதுக்கடுத்து சந்திரன், இந்த 3 மட்டும்தான் பார்ப்பேன். இதை மட்டும் உத்து அப்படி கவனிச்சிங்கன்னா இந்த 3 பயிலும் என்ன பண்ணுறாங்க? சந்திரன். இந்த 3 பேரை உத்து மட்டும் கவனிங்க. ஜாதகத்தில் அழகாக ரூட்டு இந்த 3 பேரும் போட்டு கொடுத்துருவான். சந்திரன் நின்ற இடம் என்ன சொல்கிறோம்? ராசி நட்சத்திரம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவோமா? சந்திரன் எங்கே இருந்தால் என்ன சொல்லுவான்? அதான் கேட்குறேன். சொல்கிறீங்களா? ராகு கேதை வச்சு தான் மற்ற எல்லாத்தையும் சொல்ல முடியும். அவன்களுக்கு வீடு இல்லைனாலும் அவன் போகிற 7 வீடு அவன் வீடு, மற்றவன் பூரா சும்மா ரெண்ட்டுக்கு தான் விடணும். எப்போவுமே வாடகைக்கு இருக்கவன் தான் பெஸ்ட்டு, சொந்த வீட்டுக்காரன் பெஸ்ட்டு கிடையாது. உண்மையா இல்லையா? அப்போ ராகு கேது வாடகை வீட்டுக்காரன், அவன் சொல்கிற நம்ம கேட்கணும். அப்போ தான் நம்ம, ஏன்னா அவன் தான் நமக்கு படி அளக்குறான். வாடகை வீட்டில் இருக்கவன் தான், அவன் தான் வாடகை காசை வாங்கி தானே சாப்பிட்றோம். அப்போ அவன் தானே அவனை நமக்கு எல்லாமே. இப்படித்தான் ஜோதிடத்தை பார்க்கணும். நான் சொந்த வீட்டுக்காரன் நீங்கள் அவன் ஒருத்தன் ரொம்ப இதுவாக நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. நான் வாடகை வீட்டுக்காரன் எவன் நினைக்கிறீங்களோ அவன் தான் சம்பாதிக்க முடியும். சொந்த வீட்டுக்காரனால வெளியில் வேலைக்கு போக முடியாமல் 4 வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு வாங்கி ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றேன் சோம்பேறி. மாதம் ஆனால் வாடகை கொடுக்கணும்னு நினச்சி ஓடி உழைக்கிறவன் தான் சனி உழைப்பாளி. அவன் தான் ஜெயிக்க முடியும் ஜோதிடத்தில், எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது. இப்போ நான் இருக்கேன், நான் சொல்லுவேன் என் வீட்டில் 1க்கு 3 கார் நிற்கிது. ஆனால் இதே 7 வருடங்களுக்கு முன்பு 2 வீலர் கூட கிடையாது என் வீட்டில். ஓசி 2 வீலர் வாங்கிட்டு போவேன் கஷ்டத்துக்கு. 7 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளோ கஷ்டப்பட்டவன். ஆட்டோ ஓட்டியிருக்கேன். ஆட்டோ ஓட்டிகிட்டே ஜோதிடத்துறையில் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மாலாம் இல்லை. சரிங்களா? சரி, ரொம்ப நேரம் பேசுன மாதிரி தெரியுது. பேசணுன்னு ஆசை தான், என்ன பண்ணுறது. எங்கள் அண்ணன் 2.5 மணி நேரத்தை சாப்பிட்டு போயிட்டாரு. பரவாயில்ல. சரிங்களா? இன்னொரு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு பரிகாரம் சொல்கிறேன். எப்போவுமே உங்கள் கையில் ஒரு எனர்ஜி இருக்கணும், ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். ஒரு வீட்டுக்கு போன உடனே அந்த வீடு நெகட்டிவாக பாசிட்டிவான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் 2 விஷயங்களை மட்டும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. ஒன்றும் கிடையாது, தாமரை விதையும் சரிங்களா வெந்தயமும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களால் அந்த வீட்டில் நெகட்டிவ் இருக்குன்றதை உணரவும் முடியும், பார்க்கவும் முடியும். இது மாந்திரிகத்தை உட்பட்ட விஷயம். இது இருந்தால் உங்கள் கண்ணுக்கே தெரியும். வெந்தயம், தாமரை விதை, இது 2 மட்டும் வச்சுங்க மடித்து. ஐயா சும்மா நார்மலாக மடித்து வைங்கய்யா. சரிங்க, இது 2 விஷயம், ஒரு 4 விதை, இதில் கொஞ்சம் வெந்தயம், இதில் மட்டும் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெகட்டிவ் தெரிஞ்சிடும், நடக்க போகிற பாசிட்டிவும் தெரிஞ்சிடும். உணருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஓரை பாற்று செல்லுங்கள், கண்டிப்பாக சோரை போக மாட்டீங்க. ஓரை பார்த்து உங்கள் தொழிலில் ஜாதகம் சொல்ல ஆரம்பிங்க. கண்ட நேரத்தில் கண்ட ஓரையில் ஜோதிடம் சொல்லக்கூடாது. எனக்கு இன்றைக்கி 400 ஜாதகம் பெண்டிங்கில் இருந்தாலும் நான் பார்க்குறப்ப தான் பார்ப்பேன். எனக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா பணத்தை திருப்பி போட்டுருவேன். ஆர்டர் போட்டால் பணத்தை திருப்பி போட்டுருவேன். எனக்கு அப்படி காசு தேவையில்லை. எனக்கு என்றைக்கு உத்தரவு வருதோ அன்றைக்கி தான் நான் பார்ப்பேன். அன்றைக்கி நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு நினச்சி பார்ப்பேன். எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா யோகமோ அந்த நட்சத்திரத்தில் பார்ப்பேன். ஒருத்தர் வர்றாரு, ஐயா கார் வாங்கணுன்னாரு. ஐயா இன்றைக்கி பதில் சொல்ல முடியாது, போயிட்டு வாங்கன்னு.
இத்தனைக்கும் அவர் பெரிய மாவட்ட செயலாளர், அடுத்து எம்எல்ஏ. அவர் ஃபஸ்ட்டு மாவட்டத்தில் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார். ஆனாலும் இன்றும் வேட்டி எப்படி கட்டுறதுன்னு என்கிட்ட தான் கேட்பார். என்னென்னா, நான் சொன்ன மாதிரி அங்கே நடக்குது, அதனால் நம்மகிட்ட வர்றாரு. அப்போ என்ன சொன்னேன், ஐயா இப்போ காரு வாங்காதீங்க, சந்திரன் உங்களுக்கு உச்சம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்கிற மாதத்தில் காரு வாங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஐயா வேறு வழியில் வாங்கியே ஆகணுன்னார். சந்திரன் பார்த்தேன், சந்திர ஓரில் போய் வாங்குங்க அப்படின்னு. என்ன கம்பெனி வாங்கணுன்னாரு, டொயோட்டா கம்பெனி வாங்குங்கன்னு. ஐயா டொயோட்டா கம்பெனினா நெல் வயல், நெல் வயல்னா சந்திரனா இல்லையா? ஜப்பான் சந்திரனு, ஜப்பானு சந்திரனு, அங்கே கண்டுபிடிச்ச வண்டி டொயோட்டா, டொயோட்டாவுடைய மறுபெயர் நெல் வயல். அப்போ என்ன பண்ணணும், சந்திரன் இவருக்கு உச்சம். அப்போ என்ன பண்ணணும், டொயோட்டா கம்பெனியில் கார் எடு. ஏன்னா டொயோட்டா ஜப்பானில் வந்து சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அப்போ நீ உயர்ந்த பதவிக்கு போகணும்னா டொயோட்டா கம்பெனியில் கார் எடு. அமைதியான வாழ்க்கை வாழணும்னா ஹோண்டா கம்பெனியில் கார் எடு. எளிமையான விஷயந்தான். இப்போ மாருதி கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கும், மகேந்திரா கம்பெனிக்கு ஒரு கிரகம் இருக்கும், ஸ்கோடாவுக்கு ஒரு கிரகம் இருக்கும், ஃபோர்டுக்கு ஒரு கிரகம் இருக்கும். ஏன் எல்லா கம்பெனி கார்களையுமே கிரகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தோக்க மாட்டீங்க. அதே மாதிரி நான் சொல்லுவேன் அடிக்கடி, பைக் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, கார் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. 2010 கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதே 2010 மாடல் இந்த வருஷம் வாங்கினீங்கன்னா அன்று நடந்த கஷ்டம் அந்த கார் மூலிமா வரும். புரியுதா? ரொம்ப எளிமையாக இருக்கா ஒரு விஷயம்? ஐயா 2012 நல்ல தசாபதி ஓடலை, உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கீங்க 2012, அந்த மாடல் காரை நீங்கள் போய் வாங்கிட்டு வர்றீங்க, இந்த வருஷம் மறுபடியும் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன தப்பு நடந்திருக்கு, அன்று பட்டது இன்றைக்கி கொடுக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளே தானாக போய் முதல்ல கார் வாங்குறதுக்கு முன்னாடி எந்த வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம், எந்த வருஷம் நல்லாயிருக்கும். இல்லையா 2024 தான் நீ முன்னேறி இருக்க, டெவலப் ஆகிருக்கனா, பரவாயில்ல புது கார் வாங்கு. ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக கணக்கு போடுங்க. ஒரு பைக் எடுக்கிறதுனாலும் எந்த வருட மாடல், அந்த வருஷத்தில் நமக்கு என்ன நடந்துச்சு, நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சா அப்படின்னு பார்த்து அந்த மாடல் வண்டி வாங்குங்கன்னு சொல்கிறேன். யாரும் செகண்ட்ஸில் சீப்பான விலை கொடுக்குறான்னு வாங்கிடாதீங்க. அண்ணே சொன்னார் நியூமராலஜி எண்கணிதம்னு, இதெல்லாம் வந்து இன்றைக்கி நான் எப்போவுமே பேச மாட்டேன். நியூமராலஜியும் பேச மாட்டேன், எண்கணிதம் பேச மாட்டேன். எல்லார்ட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சது 9 நம்பர் தான். எனக்கு தெரிஞ்சது 9 நம்பர் தான், 9 கிரகம் தான். அதையும் தாண்டி இன்னும் ஆழமாக போனால் 10ஆவதாக ஒரு கிரகம் இருக்குது, அது மாந்தி. மாந்தி இல்லைன்னா மவனே நீ இல்லை. உண்மை அதான். அவனே பிரேதகாரகன், அவன் தான் உங்களுக்கு நல்லதும் செய்வான் கெட்டதும் செய்வான். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது, யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கேரளாவில் போனீங்கன்னா முதல்ல சோழி எடுத்து போடும்போது மாந்தி பகவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவான். சோழியில் உட்காந்துருக்கிறது மாந்தி கடவுள் தாங்க. நீங்கள் 12 சோழி எடுத்தீங்கன்னா 12 ராசி கட்டம், அதை பேசுகிற இந்த கை தான் மாந்தி. மாந்தியை நினச்சி சோழி போடுங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லிடுவீங்க, பட்டார்னு அடிச்சிருவீங்க, வந்தவனே அசந்துருவான், எப்படி சாமி சொன்னீங்க அப்படின்னு. மாந்தி எப்போவுமே முன்னாடி நிப்பாட்டிக்கணும். அண்ணே சொன்னார், இறந்த செல்வத்தை மீட்ட இடம் எங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய செல்லூர் திருவப்புடையார் தான். ஆனால் என்னைக்கு போகணுன்னு அவர் சொல்லலையே. மதுரைக்காரனுக்கு தானே தெரியும், ஈரோடுக்காருக்கு தெரியாதுல்ல. பௌர்ணமி நாளில் போகணும். பௌர்ணமி நாளில் திருவப்புடையார் கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காரியம் சக்ஸஸ் ஆகும். அதை காட்டி இன்னொரு பியூட்டி என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய அம்பாள்கிட்ட குழந்தை வரம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என் தங்கைக்கு 2 ஆண்டுகள் குழந்தை இல்லை, திருவப்புடையார் கோயிலில் போய் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிறோம் அம்பாளுக்குன்னு வேண்டிக்கிட்டு கரெக்டாக பட்டு சாரி வாங்கி நான் சாத்துறேன்னு வேண்டிட்டு வந்தேன். அங்கேருந்து 3 மாதத்தில் என் தங்கச்சி குழந்தை, இன்றைக்கி ஆண் குழந்தை, ஹேமந்துன்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்போ ஜோசியர் வீட்டிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அதை நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது. தடை இருக்கும், திருமணையில் தடை இருக்கிறத ஏற்றுக்கிறீங்க, அப்போ குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கிறத ஏற்றுக்கணும்ல. ஏற்றுக்காமல் இருந்தால் என்ன ஆகும், அதை அதிக நாட்களை நோக்கி பயணிச்சுட்டே தான் போகும். அதுக்கான பரிகாரம் என்னன்னு முதல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. 50,000 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, குழந்தைக்காக பரிகாரம் பண்ணுறதுனால தப்பே இல்லை. ஆனால் என்னைக்கு ஒரு பரிகாரத்தை தயங்கி 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 நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறீங்களோ அது பலிக்கவே பலிக்காது. சார் ஓகே சார், என்கிட்ட ஹோமம் பண்ணணும்னா குறைஞ்சது 3 லட்சம் ஆகும், 2 லட்சம் ஆகும். எல்லா விதமான கடவுள் சிலையும் வச்சுருப்பேன், ஆனால் யாருக்குமே தெரியாது. நான் பண்ணுறது எல்லாமே பெங்களூர்,
ஆந்திரா இந்த மாதிரி ஊர்களில் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். சும்மா சிம்பிளாக பண்ணாலுமே ஒரு ஹோமத்துக்கு 3 லட்சம் வாங்குவேன். ஏன்னா அப்படின்னா குறைஞ்சது ஐயர் 15 பேராவது இருப்பாங்க. வேத பாராயணத்தை மிஞ்சியது வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் விஜயதசமி அன்னைக்கு நான் தான் ஹோமம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். குறைஞ்சது 10 கம்பெனிக்காவது பண்ணிடுவேன். குறைஞ்சது ஒரு கம்பெனிக்கு 25 ஐயர் 30 ஐயராக இருப்பாங்க. எதுக்காக இதை பண்ணி கொடுக்குறோம்? அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்காக தான். அந்த மாதிரி வீட்டில் ஒரு 13 வருஷம் பால் காய்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஹோமம் கண்டிப்பாக பண்ணுங்க. கோயிலை கூட்டி சுத்தம் பண்ண தெரிஞ்ச நமக்கு நம்ம வீட்டை ஏன் சுத்தம் பண்ண மாட்டேங்கிறோம்? 12 வருஷம் ஆனாலும் பெயிண்ட் அடிக்கிறது இல்லை. பெயிண்ட் நல்லா தானேப்பா இருக்குது, அதுக்கு யார் செலவு பண்ணுறது? அட கூமுட்டைகளா, அப்படி தான் சொல்லுவேன் நான். முதல்ல வீட்டை கும்பாபிஷேகம் பண்ணு, அதுக்கப்புறம் குடும்பம் தலைக்கும், உன் குடி வளரும், உன் பட்டி பெருகும், உன் பால் பானை பொங்கும். இதுதான் உண்மை. கோயிலுக்கு மட்டும் கும்பாபிஷேகம் பண்ணு நினைக்கிறேல்ல, அப்போ ஏன் உன் வீட்டுக்கு பண்ணு நினைக்க மாட்டேங்கிற? எளிமையான பரிகாரங்களை எடுத்து அழகாக செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டதுக்கு சங்கத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 20 நிமிடம் கொடுத்தார்கள், அரை மணி நேரம் பேசிவிட்டேன். அகத்தியர் ஜோதிட வித்யாலய சங்கத்திற்கு அறக்கட்டளைக்கு ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகள் பல. வாழ்க வையகம், வளர்க ஜோதிடம். ஜோதிடர்கள் குடும்பம் நீள் சீரும் சிறப்புமாக செல்வாக்கு குறையாமல் எந்நாளும் என்றும் சந்தோஷமாக வாழணும். என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் அல்லாமல் என் அப்பன் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி. ஐயா ஜோதிடத்தில் எவ்வளோ பெரிய எளிய பரிகாரமெல்லாம் சொல்லிக்கிறாரு. அதுக்கு உங்கள் கைத்தட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப பலத்த கைத்தட்டணும், சாதாரண கைத்தட்ட பத்தாது. கைத்தட்ட தான் ஜோதிடம் வரும். கைத்தட்ட தான் ஜோதிடத்துக்கு மேலே பணம் வரும். அவர் கோபியை சொல்லியிருக்காரு, 2 கை தான் புதன் சொன்னாரா இல்லையா? அதனால் கைத்தட்டுறது இங்கே தான் தட்ட முடியும். வீட்டில் உட்காந்து கைத்தட்டினா பைத்தியக்காரன் நினைப்பாங்க. அதனால் சிக்கிற இடத்துல கைத்தட்டிக்கிறோம். அதனால் அந்த கருத்தை செந்தூர் அறக்கட்டளையுடைய செயலாளர் சங்கர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ரைட், ஓகே. போட்ட எங்கள் செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஸ்ரீனே வருது, எனக்கு என்னன்னு தெரில. அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளைக்கு தலைவர் அவர்களுக்கு போற்றப்படுகிறது. அடுத்து வட்டாட்சியர் வடிவேல் ஐயா அவர்கள் தன் பெயரை உரைப்பதிலே மிகவும் வல்லமை பெற்றவர். ஐயாவுக்கு ஏற்ற மாதிரி சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கு ஐயாவுக்கு. கரெக்டா? அப்படியே அதான். ஐயா பேருங்க? சக்திவேல் ஐயா அவர்களுக்கு செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. நாள் இல்லை. சரி, ரவிச்சந்திரனா? இந்த அவருக்கு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. கடலை மிட்டாய் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ராகு யோகியாக இருக்கவருக்கே ராகு வருதப்பா. திரு பாலு அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எடுங்கண்ணா, அப்படியே போத்திக்குங்க ஐயா, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. ஆனால் இன்னொன்று சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. வந்துடு, அவ்வளோதான். இந்த இருக்கு பொன்னாடை இருக்கா சங்கரனே? இந்த ஒன்று ஐயா அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. இருக்கு எடுத்துட்டு வருவார். ஒண்ணுதான் இருக்கா? இன்னும் ஒன்று வேணுமா? சரி ஐயா, இந்த இருங்கண்ணே சங்கரண்ணே. ரவி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டபடி இருக்கு. எங்கிட்டே பண்ணாலும் அடுத்துட்டு வரும்போது 10 எடுத்துட்டு வரணும். உள்ளே வந்துடுங்க, எல்லாம் போட்டு அப்படின்னு இல்லைங்க. ஐயாவுக்கு எடுத்து போட்டுங்க. வாங்க சங்கரண்ணே உள்ள.
ஸ்ரீ செந்தூரன் ஸ்ரீ செந்தூரன் ஜோதிட பயிற்சி மையம் சார்பாக என்னோடய வகுப்பு எடுக்கிறேன். வகுப்பில் ஜாயின் பண்ணுறவங்க நம்பர் வாங்கிக்கோங்க. நம்பர் சொல்கிறேன். 967 786 1-886. இந்த வகுப்பு நேரடி வகுப்பு மதுரை மீனாட்சி வாசலில் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இந்த வகுப்பு நடக்குது. நேரடி வகுப்பு மதுரையில். கலந்துக்கிறவங்க தாராளமாக கலந்துக்கலாம். பயனுள்ள தகவல் ஒரு பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்காத பிடிஎஃப். சரிங்களா? டேட் வந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி. 7002 ரூபா வகுப்பு கட்டணம். ஃபோன் பண்ணி கட்டணம் எவ்வளோன்னுலாம் கேட்காதீங்க, இப்போயே சொல்லிட்டேன். சரிங்களா? 967 786 1-886. இங்கிலீஷில் சொல்லவா? 967 786 1886. ஓகே. யார் வேணாலும் இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜோதிடம் தெரிஞ்சு தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. இல்லத்தரசிகளுக்குமான எளிமையான பரிகாரம். உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் வீட்டுக்காருக்கோ உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்து பரிகாரம் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதுக்கு பெண்களுக்கான நிறைய விஷயங்கள் இதில் இருக்க போகுது. அது இல்லாமல் ஜோதிடர் இப்போ இது பார்க்குறவங்கள ஜாதகம் பார்க்குறீங்கள, உங்களுக்கே எளிமையான பரிகாரம். நீங்கள் என்னுடைய பிடிஎஃபை திறந்து பரிகாரம் சொல்லிடலாம். ஜாதகம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, பிடிஎஃபை திறந்தே பரிகாரம் சொல்லிடலாம் கட்டத்தை பார்த்துட்டு. ஏன்னா அவ்வளோ எளிமையான பரிகாரம். சின்ன சின்ன இத்தனை வருட ஆராய்ச்சியை முதல் முறையாக நேரடி வகுப்பில் கொடுக்குறேன். 5 தனவசிய வேர்கள் அதில் கொடுக்கப்படுகிறது. இது காப்பு கட்டி கிட்டத்தட்ட இப்போ 100 நாளைக்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ முக்கியமான 5 வேர்கள். இதை நான் வாங்கினதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன். அப்போ இதில் கற்றுக்கிறவங்களும் இதை வாங்கி பயன்பெறணுன்றது என்னோடய ஆசை. இந்த வேர் கேரளா மாநிலத்திலேருந்து கொண்டு வரப்படுறது. கேரளாவில் இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதர் மதிப்புக்கு மரியாதை திருச்சூரை சேர்ந்த மோகன நம்பூதிரிகள் ஐயா அவர்களுடைய அஞ்சனை மை வழங்கப்படுறேன். இதுக்கு மேலே விஷயம் சொல்கிற மாதிரி இல்லை. சரிங்களா? இன்னும் சீக்ரெட் இருக்குது, பட் வகுப்பில் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சரியா? இன்றைக்கி நான் சொன்ன 4-5 பரிகாரத்தை காட்டி வகுப்பில் நிறைய பரிகாரம் கிடைக்கும். சரியா? கலந்துக்குங்க. யாரும் கலந்துக்க நான் கட்டாயம்லாம் பண்ணலைங்க. கலந்துங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி தானே? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த சேனல் பேரை சொல்லி ஜாதகம் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை நான் வரும்போது இதுக்கு அன்னதானத்துக்கு முழு பொறுப்பு என்னோடது. ஐயா, நான் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவியில் உங்கள் மீட்டிங் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி யார் ஜாதகம் பார்த்தாலும் நீங்கள் போடக்கூடிய முதல் ஃபீஸு இங்கே அன்னதானத்துக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? நன்றிங்க ஐயா.